ஒரு முருகன் கோயிலுக்கு போகும்போது ஒரு அவருக்கு பிடித்தமானது அரளி. அந்த அரளி புஷ்பத்தை வாங்கி கொண்டு போய் அல்லது அரளி மாலை அல்லது அரளி புஷ்பம் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. கவனிச்சுக்கினே வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டியோ அல்லது கார்த்திகையோ வரும். அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி கார்த்திகை இதெல்லாம் அபூர்வமாக அமையும். இந்த மாதிரி அமையக்கூடிய நாள் ரொம்ப உத்தமமான நாள். அன்னைக்கு ஓரையையும் தேர்ந்தெடுத்து ஓரையினுடைய நடுப்பகுதிக்கு போங்க. ஏன்னா ஓரை 6 to 7 அப்படின்னு சொல்லியிருந்தா அது சூரிய உதயத்துக்கு 6 மணிக்கு உண்டான சூரிய உதயத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது மாறிக்கிட்டே இருக்கும், நாள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஓரையினுடைய காலமும் இருக்கு. அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான் 6 மணின்னு பஞ்சாங்கத்தில் இருக்கும், கேலண்டரில் இருக்கும். அவன் 6:15 6:16 ஆரம்பம் அப்படின்னு போட்டிருப்பான். அது 7:16 வரைக்கும் 7:17 வரைக்கும் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஓரை அதனால தான் நான் சொல்கிறது 6 to 7 ஓரைனா நடுவில் ஒரு 6:30 மணிக்கு அந்த ஓரை இருக்கும். இந்த பவளம் போட்டுக்கிறது, சுவாமியை தரிசனம் பண்ணுறது, இதுகளெல்லாம் அந்த ஓரையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் உண்டாகும். இப்போ என்ன செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, சஷ்டி கார்த்திகை அப்படிங்கிற நாள் இருக்குது. அந்த கிரகம் அன்னைக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாள் கரணம் இருக்குது. பவ கரணங்களில் இதெல்லாம் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு இதெல்லாம் இந்த பலன்களை சொல்லி மாளாது. பவம் ஆலவம் அப்படிங்கிற 2 கரணம் 11 இருக்குது. அதில் பவம் தான் சிங்கக்கரணம்னு பேர். இதுகளில் அமைஞ்சதுன்னா இதுகள்லாம் நமக்கு ரொம்ப அதை எடுத்து தூக்கி கொடுக்கும்.